வணக்கம். உலகமே உற்று நோக்கக்கூடிய அமெரிக்க அரசியல் களத்தில் விறுவிறுப்பான கடைசி நிமிடங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான திரு டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் இடையே கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் தேர்தலில் இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கின்றன. பைடன் அரசு பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலங்களில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் உலக அளவில் நிகழ்ந்திருக்கின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் போது அமெரிக்க அரசு நிலைப்பாடு, அதே போல ரஷ்யா உக்ரைன் போரில் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இருக்கும் வேறு மாதிரியான நிலைப்பாடுகள் போன்றவை இந்த அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. இது போன்ற பல விஷயங்களை நம்மோடு விவாதிப்பதற்காக திரு ஷான் சங்கரன் அவர்கள் இந்திய அயலக காங்கிரசின் பொதுச் செயலாளர் இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். முதற்கட்டமாக 7 ஸ்விங்ஸ் மாகாணங்கள், அந்த மாகாணங்கள்ல ட்ரம்புக்கு ஆதரவான நிலையே கருதப்பட்டுச்சு. ஏன்னா இந்த 7 மாகாணங்கள்ல எந்த மாதிரியான முடிவுகள் வருமோ அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அந்த தேர்தலை யாரு வெற்றி பெறுவா அப்படிங்கிறதுக்கு. சோ இந்த முறை இந்த 7 மாகாணங்கள் ட்ரம்புக்கு ஆதரவான அலை வீசுவதற்கு காரணம் என்ன? முக்கியமான காரணமா நான் பார்க்கறது அந்த இமிகிரேஷன். அதுதான். அதற்கு அடுத்துதான் விலைவாசி, பணவீக்கம் எல்லாம். அந்த இமிகிரேஷனை அவங்க கரெக்டா அந்த எமோஷனல் கார்டை டச் பண்ணிட்டாங்க. இலான் மஸ்க் மாதிரியான ஆட்கள் பார்டர்ல போய் நின்று ஒரு பல வீடியோஸ் எடுத்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுக்குள்ளார இல்லீகலா வர்றதை காட்டினது எல்லாருமே ஒரு மனசை நெகிழ செஞ்சிருச்சு. ஸோ அவங்க அந்த எமோஷனல் கார்டை கரெக்டா டச் பண்ணதுதான் ஷமீனா. சோ இப்ப இந்த 7 மாகாணங்களையும் அவங்க போதுமான அளவுக்கு மக்களிடம் சென்று தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, சரியா சார்? கண்டிப்பா, ஆமா. இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல மிச்சிகன், விஸ்கான்சின், நெவாடா, பென்சில்வேனியா, அந்த 4 அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸுமே ரொம்ப நல்ல லீடிங்லேயே இருக்காரு. 6.2%, 4.2%, 3.5%, 3.4% அந்த சதவீதத்துல வித்தியாசத்துல இருக்காரு. அரிசோனால மட்டும்தான் 0.9% வித்தியாசத்துல இருக்காரு, 1% கீழே. ஸோ நார்த் கரோலினா, ஜார்ஜியா 2 ஸ்விங் ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி வின் பண்ணிட்டாரு. மொத்தத்துல 32 மாநிலங்கள்ல ஆல்ரெடி அவங்க ஒரு லீடிங்ல இருக்கிறாங்க. கலிபோர்னியா, இவங்க டெமோக்ராட்ஸ் கலிபோர்னியா போன்ற மாநிலங்கள்ல சேர்த்து ஒரு 18 மாநிலங்கள்ல தான் முன்னிலையில இருக்காங்க. ஸோ இந்த தடவை தோல்வி ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் வெற்றியா அவருக்கு ட்ரம்புக்கு அமைய போது, இவங்களுக்கு ஒரு மாபெரும் தோல்வியா அமைய போகுதுன்னு தான் நான் பாக்குறேன் இப்ப போயிட்டு இருக்க சூழ்நிலையை பார்த்தா. வழக்கமாக ட்ரம்ப் மீது சர்வதேச அளவில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். ஏன்னா அவருடைய வெளியுறவு கொள்கைகள் அந்த மாதிரியானவை. அப்போ இந்த முறையும் டெக்சஸுக்கு பக்கத்துல அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலே வால் கட்டப்படும், அதாவது சுவர் எழுப்பப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை அவர் மக்கள் மத்தியில சொல்லியிருந்தாரு. இது பல நாடுகள்ல விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த முறை சர்வதேச அளவில் ட்ரம்புக்கு ஆதரவு அதிகரிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அவர் 1.7 மில்லியன், கிட்டத்தட்ட 17 லட்சம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நான் டிபோர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா பிளாக் ஜாப்ஸ். இப்ப ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு டவுன் டவுன் போன்ற ஏரியாக்கெல்லாம் பிளாக் கம்யூனிட்டி மக்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. அந்த ஜாப்ஸ் எல்லாம் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இப்ப மெக்சிகோல இருந்து வரவங்களோ மற்ற கண்ட்ரில இருந்து வரவங்களோ எடுத்துக்கிட்டாங்கிறதா அவருடைய புகார். இன்ஃபேக்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம், நம்ம யாருமே பேச மறக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியாவும் ஒரு பெரிய இல்லீகல் இமிகிரண்ட் கண்ட்ரி இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த மட்டும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி சிஎன்என்ல ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட. அது அதற்கு முந்தின வருடத்தோட 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து நித்தமும் இங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி இங்க சமீபத்துல அமெரிக்கா வந்தப்போ கூட ஹரியானால இருந்து இது மாதிரி இல்லீகலா இமிகிரண்டா கஷ்டப்படுறவங்களை சந்திச்சு அவங்களுடைய குடும்பங்களை பற்றி விசாரித்து அறிந்தார். ஸோ இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுங்கிறது மெக்சிகோ மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டதுனால எல்லாரும் அமெரிக்காவுக்கு தஞ்சம் அடைஞ்சதுனால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு
சார், இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ட்ரம்புக்கு சர்வதேச அளவில் ஒரு ஆதரவு பெருகியிருக்கு. இருந்தாலும் கூட தேர்தல் பரப்புரையின் போது பல விமர்சனமான பரப்புரையிலும் அவர் ஈடுபட்டாரு. முக்கியமாக அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையே சுவர் எழுப்புவோம் போன்ற பல விமர்சனங்களை அவர் முன் வச்சிருந்த நிலையில இந்த முறை ஏன் சர்வதேச அளவில் அவருக்கான ஆதரவு பெருகியிருக்கு? அதற்கு காரணம் என்ன? அவரு ஆரம்பத்துல இருந்து இந்த இல்லீகல் இமிகிரேஷன்ங்கிற சரியான விஷயத்த அடிநாதத்தை கரெக்டா புடிச்சிட்டாரு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பைடன் வந்து ரன் பண்றப்ப அவரு டெமோக்ராட் ஸ்டேட்ஸ் ஆன கலிபோர்னியா போன்ற ஸ்டேட்டே அவர் பக்கத்து போயிரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பலை இருந்தது பைடன் மேல. ஸோ அந்த பைடன் மேல இருந்த எதிர்ப்பலையோட ஒரு மிச்சம் மீதி தான் இன்னைக்கு வந்து கமலா ஹாரிஸோட வெற்றியை பாதிச்சிருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்திலேருந்தே அந்த இல்லீகல் இமிகிரேஷன் பேசினது மட்டும் இல்லாம இலான் மஸ்க் மாதிரியான ஆட்கள், ரொம்ப முக்கியமான இன்ஃப்ளூயன்சரான மக்கள் அந்த பார்டர்லேயே போய் நின்று வீடியோஸ் எடுத்து மக்களுக்கு வந்து அதோட உண்மை நிலைமையை காட்டினாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பார்டரை திறக்கப்பட்ட இல்லீகல் பார்டர்ல இருந்து உள்ளார நுழையிறத வந்து இந்த கவர்மெண்ட் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறத வந்து சுட்டி காட்டினாங்க. ஸோ இப்போ அவரோட அஷூரன்ஸ் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ஸை டிபோர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. 17 லட்சம் மக்கள். அதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும்னு தெரியல. பட் ஆனா இப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், மெக்சிகோ மட்டும் தான் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் நினைக்கிறோம். அந்த பார்டர் வழியா வராங்களே தவிர்த்து பல கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. கோவிட் பிரச்சனையினால எல்லா உலகத்துல எல்லா பக்கத்தும் அந்த மந்த சூழ்நிலை நிலவரதுனால எல்லாருமே அமெரிக்கா வந்து போனா நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிரும் நினைச்சதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப இந்தியாவே வந்து ஒரு டாப் இல்லீகல் இமிகிரன்ட் கண்ட்ரி தான் சொல்ல போனா. இப்ப சிஎன்என்ல வந்து டேட்டா படி கடந்த ஒரு வருஷம் 2022-23 மட்டும் 1 லட்சம் பேர் வந்து இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம அவங்களாம் ஏன் வந்திருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் வேலை வாய்ப்பு இல்லாம அமெரிக்கா வந்தா நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகுங்கிறது தான். அவர் என்ன சொன்னார்னா, இப்ப பிளாக் ஜாப்ஸ், அதாவது ஒரு டவுன் டவுன் பகுதியில் வேலை பார்க்குற பிளாக் அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னால போகுது அப்படின்னு சொன்னதுனால அது வந்து கரெக்டா எக்கோ ஆயிடுச்சு. இந்த தடவை பிளாக் கம்யூனிட்டியே கூட ட்ரம்புக்கு ஓட்டு போட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார், நீங்கள் குறிப்பிட்டது போலவே சுமார் 1 லட்சம் பேர் வரைக்கும் அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறாங்க. ஆனா இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸை விட ட்ரம்புக்கு தான் இந்த முறை இந்தியர்கள் தரப்புலையும் ஆதரவு இருக்கு. இதற்கு என்ன காரணமா இருக்கலாம்? ஸோ எல்லா இந்தியர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பென்னி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அப்ப அந்த வந்திருக்க இந்தியர்களே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம்லாம் காத்திருந்து கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையை இங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கே எவ்வளவு மனசு சங்கடமா இருக்குன்னா, இந்த இல்லீகல் இமிகிரேஷனை பாக்குறப்ப ஒருத்தங்க வராங்க, அசைலம், நான் வந்து என்னுடைய கண்ட்ரியில வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அசைலம் கேட்டு அது மூலமா இல்லீகல் இமிகிரண்ட் ஆகி ஒரே வருஷத்துல கிரீன் கார்டு, இல்ல 2 வருடங்கள்ல கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப்பும் மூவ் ஆகுறது வந்து நிறைய பேருக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஹாரிஸ் அண்ட் பைடன் 2 பேருமே வந்து நரேந்திர மோடி மற்றும் ஒரு பிஜேபி மற்றும் இந்திய அரசை வந்து சரியா ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவ ஃபீலிங் உள்ள இந்தியர்கள் அனைவரும் ட்ரம்பை சப்போர்ட் பண்ணதுக்கும் ஒரு காரணம். ட்ரெடிஷ்னலா வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே டெமோக்ராட் பார்ட்டியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப ஆனா இந்த தடவை வந்து நம்ம இந்தியாவில் வந்து மோடி அரசு வந்து ஒரு இந்துத்துவ ஃபீலிங் உள்ள மக்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அமெரிக்கால. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மக்கள் இந்தியர்கள் வந்து ஒரு ஒரு ஹிந்துத்துவ ஃபீலிங் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால வந்து அவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்டான்ஷியலா ஓட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை மிச்சிகன் மாகாணத்துல கிட்டத்தட்ட 15 எலக்டோரல் தொகுதிகள்ல ட்ரம்ப் முன்னணியில இருக்காரு. அப்ப இந்த தேர்தல் பரப்புரையில முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அவர் ஏதாவது பரப்புரையை மேற்கொண்டாங்களா? ஏன்னா மிச்சிகன் மாகாணத்தில் அதிகப்படியான முஸ்லிம்ஸ்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, இந்த பாலஸ்தீன் காசா வார் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தது. பைடனும் ஹாரிஸும் வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஜெனோசைட் நடந்தப்ப கூட இவங்க வந்து அதை கேர் பண்ணாம அமைதி காத்தது வந்து ரொம்ப அவங்களுக்கு இப்ப சங்கடத்தை கொடுத்துருக்கு ஓட் பேங்க்ல. ஏன்னா அங்க அரப் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மிச்சிகன்ல. ஸோ அவங்க எல்லாருமே சப்ஸ்டான்ஷியலா ட்ரம்ப் வந்து கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ பிளஸ் அந்த
அந்த பாலஸ்டைன் வார்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வாரே வந்து இல்லாம பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அவரும் ஒரு இஸ்ரேலுக்கான ஆதரவாளர் தான். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து வார் எல்லாம் வந்து நிறுத்திட்டு நான் எக்கனாமியில ஃபோக்கஸ் பண்ணுவேன், எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஸோ அது எந்த அளவுக்கு நிகழ்த்துவாருங்கிறது இப்ப அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்புல உக்ரைனும் பங்காற்றுது அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சமயத்துல உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா சாதகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ரஷ்யா தரப்பிலிருந்து இருந்து பல்வேறு எதிர்ப்புகள், இது உலக அரசியல்லையும் பல விவாதங்களை முன் வச்சு. உண்மையான நிலவரம் என்ன? ஆக்சுவலா ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு ரஷ்ய ஆதரவாளர் தான், சைனா எதிர்ப்பாளர் அவரு. ஸோ கண்டிப்பா வந்து அவர் வந்து உக்ரைன் வார வந்து ரொம்ப ஆரம்பத்துல இருந்து எதிர்த்துட்டு இருக்காரு. எப்படி அமெரிக்கா வந்து உக்ரைனை வந்து ஓவரா சப்போர்ட் பண்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்க ரிபப்ளிகன் பார்ட்டியோட என்டையர் ப்ரொபகண்டாவே இது வந்து அந்த வாரே நடந்திருக்காது, இவங்க ஹாரிஸ் அண்ட் பைடன் சப்போர்ட் பண்ணனால தான் இந்த வாரே உக்ரைன் ரஷ்யா வாரே நடந்தது, அதற்கான காரணமே இவங்க தான், இவ்வளோ நம்ம பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் போய் ஒரு உக்ரைன் மாதிரியான கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத வந்து நிறைய பேர் ரிலேட் பண்றாங்க. ஆக்சுவலா யூத்ஸ் கூட ரிலேட் பண்றாங்க. சார், இதே மாதிரிதான் அதிபர் பைடன் வந்து பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் போறப்போ இஸ்ரேலுக்கு வந்து சாதகமாக செயல்படுறாரு. அப்படி இருக்கையில அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுறதுக்கு அமெரிக்க அரசு உறுதுணையாக இருக்கிறது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த மாதிரியான விமர்சனங்களும் இப்ப இருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் அரசுக்கு எதிரான எதிர்ப்பலையை அமெரிக்காவில் உருவாக்கியதா? கண்டிப்பா. அங்க வந்து ஜெனோசைடு வந்து ஒரு பெரிய லெவல்ல நடக்கிறப்ப, மக்கள், குழந்தைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரியான ஈவன் வந்து இங்கேருந்து போன்ற ஒரு ரெட் கிராஸ், யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற குழுவினர் கூட தாக்கப்படுறது, குழுவா வந்து அவங்க அழிக்கப்படுறத மக்கள் பார்த்தோன்னே, 2024ல ஒரு ஜெனோசைடு நடக்குதா? ஒரு இனப்படுகொலை நடக்குதா? அப்படின்னு எல்லாராலையும் திகைச்சு போயிட்டு, அது ஒன்றும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு மற்ற ஒரு ஈவு இரக்கம் இருக்கிற அனைத்து அமெரிக்கர்களையும் அசைச்சு பார்த்த விஷயம் தான் பாலஸ்தீன் வார். நிச்சயமாக சார். இதே மாதிரி தற்பொழுது கமலா ஹாரிஸை ஆதரிக்கக்கூடிய குடியரசுக் கட்சியுடைய ஐடல் ரொனால்டு ரீகனுடைய ஊழியர்கள் கூட தற்போது கமலா ஹாரிஸ் ஆதரிக்கிறாங்களே, இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஏன் அவங்க வந்து ட்ரம்ப் மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல. ஆக்சுவலா அவருக்கு ட்ரம்ப் கூட வேலை பார்த்தவங்களே கூட நிறைய பேர் ஹாரிஸ் ஆதரிச்சிருக்காங்க. ஸோ ஹாரிஸோட கேம்பெயினே வந்து இப்ப ஹாலிவுட், இன்டெலிஜென்ஷியா, அக்ராஸ் அமெரிக்கா, நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இது போன்ற அறிவு சார்ந்த சமூகம் எல்லாருமே அவங்கள ஆதரிச்சாங்க. ஏன்னா ட்ரம்ப் சைட்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான பீப்புள், அது எலான் மஸ்கா இருக்கட்டும், ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான கருத்துகள் உள்ள மக்கள், அவங்க எல்லாருக்குமான ஒரு எதிர்ப்பா தான் நான் இதை பாக்குறேன். அமெரிக்காவுடைய அதிகப்படியான தொகுதிகள் கொண்ட பல மாகாணங்கள்ல இன்னைக்கு வந்து ட்ரம்ப் முன்னணியில் இருக்கிறாரு. குறிப்பா டெக்சஸ்லயே அவர் 40 எலக்டோரல் தொகுதிகள்ல வெற்றி பெற்றாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ எதனால அவருக்கு அதிகப்படியான ஒரு ஆதரவு அமெரிக்க மக்கள் மத்தியில இப்ப கிளம்பி இருக்கு? இது வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஆன்டி இன்கம்பன்சி. இப்ப வந்து அவங்க அந்த ஒரு 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 கவர்மெண்டா வந்து பைடனுக்கு எதிரா இருக்க அந்த எதிர்ப்பலை தான் கண்டிப்பா வந்து இவருக்கான ஒரு ஆதரவு அலையா மாறி இருக்கு. ஸோ 2வது விஷயம் வந்து இன்ஃப்ளேஷன். ஆனா வந்து அவங்க ட்ரம்ப் சைட்ல மெயினா புஷ் பண்ணது இமிகிரேஷன். ஸோ இந்த 3 காரணங்களும் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா வந்து இவங்களுக்கு எதிர்ப்பா மாறி இருக்கு. ஆனா இவங்க ஹாரி சைட்ல சொன்னது வந்து ஹியூமனிட்டி, லவ், அப்புறம் வந்து அபார்ஷன் இது போன்ற விஷயத்தை வந்து ஒரு அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஃப்ரீடத்தோட நான் நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்டது போலவே கருக்கலைப்பு மற்றும் விதிமீறி அமெரிக்காவில் குடியேறியவர்கள் வெளியேற்றப்படுவர் போன்ற இந்த 2 முக்கிய வார்த்தைகள் வந்து இந்த முறை அரசியல் களத்துல ஒரு பெரும் பங்காற்றி இருக்கு. சோ எந்தெந்த மக்கள் இதற்கு சாதகமா இருக்காங்க, எந்தெந்த மாகாண மக்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, வாஷிங்டன், ஒரேகான், கலிஃபோர்னியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் சில அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கூட நியூ மெக்சிகோ,
கொலராடா, இது மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் எப்பொழுதுமே ப்ளூ ஸ்டேட்ஸா தான் இருக்கு. மற்றும் இல்லாம அந்த பக்கத்து ஈஸ்ட் கோஸ்ட்லயுமே கூட இல்லினாய்ஸ், நியூ ஜெர்சி, நியூயார்க் இது போன்ற பல மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாநிலங்கள் வந்து இன்னமும் வந்து ஒரு ப்ளூ ஸ்டேட்ஸா தான் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஓப்பன் இமிகிரேஷன் இது போன்ற திட்டங்களை ஆதரிக்கிற நபர்களா தான் இருக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலா ப்ளூ ஸ்டேட்ஸ், அதாவது பற்பல ஆண்டுகளாவே ப்ளூ ஸ்டேட்ஸா தான் இருக்கு. இந்த வருடம் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் அவங்க தான் மாறி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் 7மே அவருக்கு ஃபேவரா போறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல கிட்டத்தட்ட 267 வந்துட்டாரு. இன்னும் ஒரு 3 சீட்டுகள் இருந்தா அவர் வந்து வின் பண்ணிடுவாரு. ஸோ அநேகமா வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளார அவர் வந்து பப்ளிக் அட்ரஸே கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபாக்ஸ் நியூஸ்ல சொல்றாங்க. இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது இந்த இரண்டு வேறு கட்சிகளும் மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்டவை. அப்படி இருக்கையில அமெரிக்க மக்களுக்கிடையே ட்ரம்ப் எந்த மாதிரியான பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறாரு, அது எந்த மாதிரியான தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கு? ஐ திங்க் அபார்ஷன் வெர்சஸ் இமிகிரேஷன் இதுதான் வந்து மெயின் தீம். இவங்க வந்து பேசினது அபார்ஷன், அவர் பேசினது இமிகிரேஷன். ஸோ இந்த 2 தீமும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது இல்லாம ஆன் டாப் ஆஃப் தட் அவர் பேசினது வந்து இந்த இன்ஃப்ளேஷன், இந்த பணவீக்கம், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், இந்த வாருக்கான மணி ஸ்பெண்ட் பண்றது, எக்கனாமியை ரிவைவ் பண்றது, ஸோ ஜாப்ஸ் கிரியேட் பண்றது, இது போன்ற, அப்புறம் நாம வந்து நான் அமெரிக்கன் ஜாப்ஸை நான் அமெரிக்காவுக்கே கொண்டு வருவேன்னு சொன்னது, அதாவது வந்து இப்போ சைனாக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்றதெல்லாம் நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொல்றது, இந்த ஆன்டி சைனா ரிட்டோரிக்கு கூட வந்து நிறைய அவருக்கு உதவி இருக்கு. ஸோ இப்போ ஆனா இந்த சைட்ல வந்து அதற்கு எதுவுமே பதில் இல்லை உங்கள்கிட்ட. அபார்ஷன் இது மாதிரி ஒரு தனி மனித சுதந்திரம் இதை தவிர்த்து அவங்கள்ட்ட ஒரு எதுவுமே எதுக்குமே பதில் இல்லாததே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இறங்குமுகமா ஆயிடுச்சு. ஓகே சார், அப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் முடிவு நெருங்குவதற்குள்ளாகவே பங்குச் சந்தைகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம், சுமார் 700 புள்ளிகள் வரை அதிகரிச்சிருக்கு. அப்போ பன்னாட்டு பொருளாதாரத்தை இணைக்கக்கூடிய ஒரு காரணியா இந்த அதிபர் தேர்தல் மாறுவதற்கான காரணம் என்ன? அவர் ட்ரம்ப் வந்தாருன்னா என்னைக்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெர்செப்ஷன் இருக்கு. டாக்ஸஸ் எல்லாம் கம்மி பண்ணுவாரு. ஈவன் பெரிய லார்ஜ் பிசினஸ் ஹவுசஸ்க்கு கூட டாக்ஸ் கட் பண்ணுவாரு. பிசினஸஸ் எல்லாம் வந்து டூயிங் பிசினஸ் வித் ஈஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாலிசியே. ஸோ ஆனால் வந்து டெமோக்ராட் பார்ட்டி வந்து ரிச் பீப்புளை டாக்ஸ் பண்ணி அதற்கான பெனிஃபிட்ஸை வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கோ புவர் பீப்புளுக்கோ எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு லிபரல் வேல்யூஸோடு இருக்கிற பார்ட்டி. ஸோ ட்ரம்ப் வந்து ஆனால் வந்து இப்போ நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ ஈவன் ரிச் பீப்புளையோ வந்து ஜாஸ்தி டாக்ஸ் பண்ணாமல் அவங்க மூலமாக எம்ப்ளாய்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் ஏழை மக்களுக்கும் மிடில் கிளாஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு சித்தாந்தம் உள்ளவர். ஸோ அந்த சித்தாந்தமே வந்து அவருக்கு வந்து வின் பண்றதுக்கு உதவியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சார், இந்த நேரத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஹிலாரி கிளின்டன் இடையே போட்டி ஏற்படும் பொழுது ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றாரு. அதற்கு அடுத்தபடியா தற்பொழுது கமலா ஹாரிஸுக்கு எதிராக போட்டி போடும் பொழுதும் அவரு தான் வெற்றி பெறாரு. அமெரிக்கர்கள் என்னதான் ஒரு முன்னோடியானவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் களம் அப்படின்னு வரும் பொழுது பெண்களுக்கான முக்கியத்துவம் அங்க எந்த மாதிரி இருக்கு? இது ஒரு முக்கியமான கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அவங்க வந்து ஒரு 236 வருட ஓல்டு டெமோக்ரஸி ஜனநாயகம் சொன்னாலும் கூட 1788 ஆண்டுலேருந்து அவங்க எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க, டெமோக்ரஸியா இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க ஓட்டு உரிமை கொடுத்ததே பெண்களுக்கு வந்து 132 ஆண்டுகள் கழித்து 1920 தான் கொடுத்தாங்க. ஸோ பிளாக் பீப்புளுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தது 82 வருடம் கழித்து 1870 கொடுத்தாங்க. ஸோ இது போன்ற விஷயங்களுக்கே அவங்க ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. ஆனா இந்தியா போன்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் வருடங்களே வந்து இந்திரா காந்தி வந்து 14 வருடங்கள் வந்து பிரதம மந்திரியா இருந்தாரு. மற்றும் நம்ம ஸ்ரீலங்கால வந்து சிறிமாவோ பந்தரநாயகே இருந்திருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தான் வந்து வேர்ல்டுக்கே வந்து ஒரு லீடரா இருந்து காட்டியிருக்கு. எப்படி ஒரு பெண்கள் வந்து நம்ம ஒரு முக்கியமான தலைமை பதவியில இருந்து வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கா 1000 தான் இருந்தாலும் நிறைய விஷயங்களை இது போன்ற விஷயங்கள் சொன்னாலும் பிளாக் விமென்க்கு ஓட்டுரிமை கொடுத்ததே லேட்டுங்கிறதுனால ஒரு பெண் தலைவரை கொண்டு வர்றதுக்கு ஹிலாரி கிளின்டனை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை ஹாரிஸை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா வந்து இப்ப மிஷல் ஒபாமா போன்ற
நிறைய பெண் தலைவர்கள் வந்து டெமோக்ராட் பார்ட்டியில இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடவை அவங்க நின்னுருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொல்ற நிறைய டெமோக்ராட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அது நடக்கும் ஒரு நாள். அது நடக்கிற நாள் தூரம் இல்லை. கண்டிப்பாக சார். அதிபர் ஜோ பைடனுக்கு எதிர்ப்பலை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல அமெரிக்கால நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றமும் அதற்கு ஒரு காரணம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் அதிகரிச்ச பெட்ரோலுடைய விலையேற்றத்தை அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். சோ இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் கூட அவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை உருவாவதற்கு காரணமாக இருக்கா? ஆமா. இங்க பென்னி மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வந்து எவ்வரி பென்னிய இந்த அமெரிக்கன்ஸ் வந்து ஜெனரலா கவுண்ட் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அமெரிக்கா வந்து ஒரு ரிச்சான நாடுன்னு நெனச்சா கூட, அந்த இப்ப நம்ம இந்தியர்களாகட்டும், நம்ம இங்க இருக்கிற எல்லா எல்லா கம்யூனிட்டி ஆகட்டும், எல்லாருமே வந்து அத பென்னிஸ கூட கவுண்ட் பண்ணி தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால, ஆ இப்ப இந்த விலைவாசி ஏற்றத்தினால எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருந்தது. இன்ஃபாக்ட் வந்து பெட்ரோல் பங்க்லலாம் கூட அவரு பைடனோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருந்து ஹீ இஸ் த ரீசன் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி அந்த பம்ப்லேயே ஒட்டி வச்சிருந்த கேலி பண்ண சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ அந்த அந்த விஷயத்த அந்த அடிநாதத்தை கரெக்டா பிடிச்சதுனால தான் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி கூட நெருங்கி இருக்காரு நான் நினைக்கிறேன். சார், இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுதே எலன் மஸ்க் வந்து ட்ரம்புக்கு ஆதரவா இருக்காரு. அது வந்து அவருக்கு ஒரு ஆதரவை பெருக்கி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல உலக அளவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து கமலா ஹாரிஸுக்கு ஆதரவா பல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் பொழுது கூட ஏன் மக்கள் வந்து ட்ரம்ப் பக்கம் சாஞ்சிட்டாங்க? என்டையர் ஹாலிவுட் மற்றும் இன்டெலிஜென்ஷியா வந்து ஹாரிஸை தான் ஆதரிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மான் மாதிரியான நபர்கள்லாம் கூட ஆதரிச்சு வீடியோ போட்டாங்க. பட் விஷயம் வந்து என்னன்னா, எலான் மஸ்க் மாதிரியான தலை சிறந்த தொழில் வல்லுநர்கள் வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்தது அவருக்கு ரொம்ப ஆதரவா இருந்தது. பர்டிகுலரா இப்ப ட்விட்டரை வந்து அவருக்கு கம்ப்ளீட்டா ட்ரம்புக்கு ஆதரவா யூஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துலயும் வந்து $1 மில்லியன் வந்து நான் வந்து ஒரு குலுக்கல் முறையில பரிசு தரேன்னு சொல்லி ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு தூண்டுனாரு. ஸோ அது வந்து அது லீகலா இல்லீகலாங்கிறது கூட இன்னும் டிசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து பென்சில்வேனியா ஸ்டேட் மட்டும் அதை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் மற்ற 6 ஸ்டேட்ஸும் இன்னும் அதை பற்றி சொல்லல. பட் இருந்தாலும் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணி அதை நிகழ்த்தி காட்டிட்டார். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணதுனால, ரொம்ப அதிரடியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால, ஆ அது மட்டும் இல்லாம அவரு $75 மில்லியன் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு ட்ரம்புக்கு. ஸோ ஒரு இப்ப அவரு ஹி இஸ் எ லார்ஜ் டோனர். இன்ஃபாக்ட் ட்ரம்ப் வந்து அவருக்கு ஒரு அஷ்யூரன்ஸே குடுத்திருக்காரு. நீங்க வந்து என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு முக்கியமான பதவி குடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆ இவ்ளோ முக்கியமான ஆட்கள வந்து ஆ அவர் ஈர்த்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம் ட்ரம்ப் வின் பண்ணதுக்கு. பிளஸ் ராபர்ட் எஃப் கென்னடி போன்ற ஜூனியர் போன்ற அந்த பக்கத்து டெமோக்ராட் பார்ட்டி பக்கத்து ரன் பண்ண வேண்டிய நபர்கள்லாம் இண்டிபெண்டா ரன் பண்ணதுனால அவர்களோட ஆதரவையும் கோரி ட்ரம்ப் வந்து அந்த ஆதரவையும் எடுத்துக்கிட்டாருன்னு நான் நம்புறேன். பிளஸ் இந்த தடவை வந்து இவங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஜில் ஸ்டைன் கிரீன்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தடவை மிகுந்த ஆதரவு வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து என்ன காட்டுதுன்னா இந்த 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து எஃபெக்டிவா இருக்கா அப்படிங்கறத அதுல உள்ள ஒரு குறை நிறைகளை தான் சுட்டி காட்டுது. ஓகே, அப்ப ட்ரம்புடைய இந்த ஒரு பெரு வெற்றிக்கு பிறகாக அமெரிக்க அரசியல் கடத்தல எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழலாம்? அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன? நமக்கு இந்தியால வந்து கண்டிப்பா அவர் நரேந்திர மோடி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர் நரேந்திர மோடி வந்தப்ப நான் மீட் பண்ண போறேனே சொல்லி அனௌன்ஸே பண்ணாரு. நரேந்திர மோடி தான் அவரை மீட் பண்ணாம போயிட்டாரு. ஏன்னா வந்து கண்டிப்பா போன தடவை அவர் வந்து எலெக்ஷன்லயே வந்து ட்ரம்புக்காக வந்து நமஸ்தே நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் பண்ணது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் கொடுக்கல. இங்க இருக்க அமெரிக்க பார்வையாளர்களுக்கும் சரி, உலக அரசியல் பார்வையாளர்களுக்கும் ஒரு ஒரு அரசியல் தலைவர் வந்து இன்னொரு நாட்டோட அரசியல் தலைவருக்கு போய் பரப்புரை பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது போன தடவை. ஸோ அதனால இந்த தடவை வந்து கேர்ஃபுல்லா வந்து இந்தியன் கவர்மெண்டோட அட்வைஸ்னால அவர் அவாய்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரம்ப் வந்து அவர் நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இன்ஃபேக்ட் பப்ளிக்காவே சொன்னாரு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் தான் பண்ண போறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இது நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா நல்லது. பட் 2 பேருமே வந்து கொஞ்சம் நேஷனலிஸ்ட் ஆன ஆட்கள். ஸோ அவங்க வந்து
இப்ப 2 பேரும் அந்த மத நம்பிக்கைகள், அந்த ஒரு பாசிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ளார போகாம மக்களுக்கான விஷயங்கள சரியா செஞ்சாங்கன்னா, உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கும்னு நான் கருதுறேன். அப்போ தூதரக ரீதியா இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இன்னும் இன்ஃபாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். ஆ மற்றும் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவ பெட் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. எலான் மஸ்க்கும் இந்தியால வந்து நெறைய எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு மேல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.